Hi everyone, word art design. டைரெக்டாகவே இந்த டிசைனை ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம், பட் நிறைய டைம் எடுத்துக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு அலைன்லேருந்து இன்னொரு அலைன் கொண்டு போனோம் அப்படின்னா அகைன் எல்லாத்துமே மேனுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிசைனை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போர்ட்டிங்க்கு ஒரு ஆன்லைன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் டூலை தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே ஃபோட்டோஷாப்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இந்த டிசைனை 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம பிக்சர் மேலே எப்படி டெக்ஸ்ட்டை ஓவர்லாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வரலாம். செகண்ட் பார்ட்டாக பிக்சருக்குள்ளே மட்டும் டெக்ஸ்ட்டை ரேப் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம். இந்த 2 பார்ட் டுட்டோரியலுமே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஃப்ரம் தி பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Keep on doing. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பிக்சர் மேலே டெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த பிக்சரை ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எந்த பொசிஷனை மட்டும் நம்ம கிராப் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். தென் இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு கிராப் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஏரியா வந்து கிராப் ஆகிடும். தென் இந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் ஆர் டிசாச்சுரேட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இமேஜை சேவஸ் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃபோட்டோஷாப் பார்ட் ஓவர். தென் நீங்கள் வேர்ட் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்ஸ்ட் தேவை. அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்கள் கான்செப்டை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஃபைன். நம்ம தலை ஆக்ட் பண்ண எல்லா மூவி நேம்ஸை வச்சு தான் வேர்ட் ஆர்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூவி லிஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இந்த மூவிஸ் நேம்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கிறேன். தென் நோட் பேட் ஆர் வேர்ட் பேடில் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு வேர்ட் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே போயிட்டு க்ரியேட் நவ். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் நவ் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக சில டெக்ஸ்ட் அங்கே இருக்கும். அதை வந்து விஷுவலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ப்ரிவ்யூ ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஓன் டெக்ஸ்ட்டை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக என்கிட்ட டெக்ஸ்ட் ஏற்கனவே இருக்குது. ஸோ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே காப்பி பண்ண மூவி லிஸ்ட் எல்லாமே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ இம்போர்ட் வேர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்கே நெக்ஸ்ட் லைனில் ப்ளேஸ் ஆகிடும். இதில் சில நேம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தெரியும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இங்கே சைஸ் வந்து டபுள் தி சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லை பர்டிகுலராக வேறு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் விஷுவலைஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆர்டரை மாற்றணும் அப்படின்னாலும் இங்கே அப் அண்ட் டவுன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டரை மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஒர்க் பண்ணும்போது விஷுவலைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் ஏதாவது கேசிங் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம். ஃபாண்ட்டு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த டியூலட்டின்னு ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேஅவுட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் வந்து ப்ளேஸ் ஆகணும். ஸோ ரேண்டமாக இருக்கணுமா. இப்போ ஷேப் போயிடுங்க. ஷேப் போயிட்டீங்கன்னா எந்த ஷேப்புக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் எல்லாமே கண்டெயின் ஆகணும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி ஷேப்பை விஜுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். சூப்பர். இப்போ நமக்கு என்டையர் பேஜுக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா அதர்ஸ் போயிட்டு இந்த டிசைனை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்டையர் பேஜுக்கும் நம்ம மூவி நேம்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டைல் போங்க. இதில் கஸ்டம் போனீங்க அப்படின்னா அங்கே என்ன கலர்ஸ் வந்து ஃபாண்ட்டை வந்து ரேண்டமாக ப்ளேஸ் ஆகுதோ அந்த கலர்ஸை கூட நம்மளால் எடிட் பண்ண முடியும்.
ஸோ இப்போதைக்கு நான் ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கலரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கலர் ரீப்ளேஸ் பண்ணலாம். கலர் எம்பசைஸ் கொடுத்தாலும் அதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது இதனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது, அதை வந்து மேக் டிரான்ஸ்பரண்ட் கொடுக்குறேன். இப்போ ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு தெரியுது, பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹை குவாலிட்டி பண்ணணும் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பிஎன்ஜி கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் பிஎன்ஜி சேவ் ஆயிடுச்சு. இந்த டிசைனை ஃபோட்டோஷாப்பில் அகெயின் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வேர்டிங் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா அதை ஒன் மோர் டூப்ளிகேட் பண்ணிங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒன் மோர் டூப்ளிகேட் ஆர் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலிங் பண்ணுறேன். இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம க்ராப் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஒன் மோர் செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இமேஜ் மெனு போயிட்டு அகெயின் க்ராப் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணலாம் ஆர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சிங்கிள் லேயராக மாறிடும். இதை அரேஞ்ச் பண்ணி பேக்கில் வைக்கிறோம். இப்போ நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பேக்கில் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் மாஸ்க் ஆகிடும். இப்போ நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லேயர் அரேஞ்ச் பண்ணி பேக்கில் கொண்டு வரேன். இங்கே டிஃபால்ட் கலர் பிளாக் இருக்குது. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் இங்கே ஃபில் ஆகிடும். தென் நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டார்ட் போயிட்டு டிஸ்பிளேஸ் கொடுங்க. ஸோ ஏற்கனவே ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணேன், அதே டாக்குமெண்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் மேலே ஏற்கனவே இருக்கிற அதே பிக்சர் ஷேப் வந்து அப்ளை ஆகும்போது அந்த டெப்த் வந்து நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இன்ஃபேக்ட் நான் 10x10 கொடுத்தது பதிலாக 5x5 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை ஒன் மோர் டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜி ஆர் கமாண்ட் ஜே கொடுத்து பண்ணுறேன். இப்போது அந்த பிக்சருடைய மோடை வந்து ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றுறோம். ஸோ டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரீன் மோட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சருடைய டிரான்ஸ்பரன்சி வழியாக பேக்கில் இருக்கிற பிக்சரை பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எஸ், இந்த மாதிரி வேர்ட் ஆர்ட் டிசைன் பண்ண இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் பார்ட். அன்டில் தட் ஹேவ் எ கிரேட் டே.